இந்த வெயில் காலத்துல இந்த ஜூஸை குடிங்க இல்லை இது எது போடுங்க. அந்த வெயில் காலம் இல்லை, அது வந்து பல வருஷமா நான் குடிக்கிறேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். பீட்ரூட் ஜூஸ், ஃப்ரூட் வந்து பழமாக எடுத்துக்கணும், நோ ஜூஸ். காய் வந்து ஜூஸாக குடிக்கணும், டார்ச்சர். இல்லை பாவக்காய் ஜூஸ் குடிப்பீங்களா? பாவக்காயில் சொரக்காய் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், ஏபிசி ஜூஸ், கேரட் ஜூஸ், இது எல்லாமே. ஆனால் இவ்வளோ குச்சா போடும், தண்ணியெல்லாம் கலக்கூடாது. நோ உப்பு, நோ சர்க்கரை, வெறும் அந்த ஃப்ரூட் அப்படியே குடிச்சோம். வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் வந்து பழமா சாப்பிடணும். சோ குட். இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்களாக இருக்கட்டும், கேர்ள்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கீங்க. ஏன்னா இல்லைங்க, நிறைய பேர் இப்போ என்னன்னா இப்போ இந்த வாட்ஸ்அப்லேயே ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் நிறைய பண்ணுறாங்க. இப்போ உங்களை பார்த்து அவங்களுக்கும் இருக்காங்கப்பா, ஸ்ருதிகா பரவாயில்ல 8 வருஷம் கஷ்டப்பட்டு இப்போ பொட்டிக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. வாட் வாஸ் தட் ஸ்டார்ட்? இப்போ நிறைய பேர் நீங்கள் வந்து இப்போ வெறும் ஒரு ஆக்ட்ரஸாக மட்டும் இன்ஸ்பிரேஷனாக இல்லை, ஒரு மனுஷியா மட்டும் இன்ஸ்பிரேஷன் இல்லை, ஒரு பொட்டிக் ஓனரா, ஒரு ஆண்டர்பிரனரா. நீங்கள் மட்டும் இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்களா? ஒரு ஆண்டர்பிரனரா அர்ஜுன் அவர்களை கூட இப்ப எல்லாம் மறந்துடுறாங்க. ஸ்ருதிகா இல்ல, இங்க மட்டும் இல்ல, இங்க இஎம்ஆர்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃப்ரீ. இல்ல இதெல்லாம் நம்ம பில்டப்காக சொல்ல, பட் தெரியாத பொண்டாட்டிக்கு புடவை ஃப்ரீ. பட் இல்ல ஒரு ஃப்ரீஸ் ப்ரோ, ஷைன் ஆகுது அவங்க முதல்ல தேஜஸ் சூப்பர். இப்படி ஷைன் ஆகி அவர் வந்தாரா? இல்ல எப்படி 2 நிமிஷத்துல பலபல நாக்கிட்டோம். அப்படியே சூப்பர். தேஜஸ் மிஸ். நைஸ். தொடக்காத. ஐயோ என் கை ஒரு ஓட்ட கைங்க. தொடக்க கூடாது. சரி. ஓகே, என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க ஒரு ஆண்டர்பிரனராவே ஒரு பெரிய எக்ஸாம்பிளா மாறி இருக்கீங்க. வாட் வாஸ் ஸ்டார்ட்? நிறைய பேருக்கு அதை ஸ்டார்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணா லாஸ் ஆயிடுமே, அந்த ஒரு பயத்திலே பண்ணாமே இருப்பாங்க. என்னங்க பண்ணலாம்? வெரி சிம்பிள் ப்ரோ. என்ன தெரியுமா, நிறைய ஐடியாஸ் எல்லாருக்கும் இருக்கும். பட் எங்க ஒரு சில பேர் மட்டும் அது முன்னுக்கு வராங்கன்னா, அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த ஒரு சில பேர் தான் ரிஸ்க் எடுத்து செய்கிறவங்க. ஐடியாஸ் 1000 பேர்கிட்ட 10,000 இருக்கும். பட் அந்த ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, ரொம்ப யோசிக்கக்கூடாது. இது எப்படி, எனக்கு ஆக்சுவலி அந்த டைமில் என்ன சொல்கிறது, ஒன்றுமே தெரியாது. பேசிக் அக்கௌண்டிங் கூட எனக்கு தெரியாது. பட் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச ஐ வில் கெட் இன் டு இட். அப்புறம் நான் வேலையில் கற்றுக்கிட்டேன். நிறைய அடி வாங்கி விழுந்து எழுந்து தானா மேக்ஸ் போட்டு இது பண்ணி கற்றுக்கிட்டேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குதுல்ல, அது நீங்கள் எந்த கிளாஸ் போனாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக் கொடுக்குறது தான் பெரிய விஷயம். ஸோ அது பரவாயில்ல, தப்பு பண்ணுங்க, கற்றுக்குங்க. பட் உங்கள் மைண்டில் ஒரு பாயிண்ட் இருந்ததுன்னா அது பண்ணுங்க. உயிரே கொடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னு வைங்களேன், லைக் ஒரு கஸ்டமரும் ஃபீட்பேக் கொடுக்கும் போது ப்ரோ, ஒரு காசு பண்ணலாம் ஒன்றுமே இல்லை, அந்த ஒரு நம்ம செஞ்ச உழைப்புக்கு நைட்டெல்லாம் தூங்காமல் அந்த பாட்டிலெல்லாம் பார்த்து ஃபில் பண்ணி செஞ்ச உழைப்புக்கு அது ஒரு மெசேஜ் வருது பார்த்தீங்களா, அது ஒரு கிக்கு. அப்பா இன்னும் 10 மடங்கு ஜாஸ்தி ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்படி சும்மா ஆன்லைனில் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்வேன்னா, வெளியிலேருந்து காசு எடுத்து பண்ணி இல்லை அர்ஜுன்கிட்டே காசு வாங்கி பண்ணுறதுல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ரொம்ப குட்டியாக வீட்டிலேருந்து என்னோட பாக்கெட் மணி சேர்த்து வச்சு கொஞ்சோண்டு தான் அர்ஜுன்கிட்ட காசு வாங்கி, அதுவும் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தான்.